நான் வந்து டயட் ஆரம்பிக்கும் போது வந்து காலையில் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்குவேன். பாப்பாவுக்கு ஒரு கொடுக்கணும் அப்படின்னும் போது அவளுக்கு நாட்டு சக்கரை போட்டு களி மாதிரி செஞ்சு கொடுப்பேன். எனக்கு வந்து கூழ் மாதிரி நான் எடுத்துக்குவேன். மதிய லஞ்சில் வந்து கொஞ்சமாக ரைஸு, நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்க மாதிரி சிக்கன், கொண்டக்கடலை, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ என்னோட ப்ராடக்ட்டுமே வந்து என்னோட டயட்டுக்கு வந்து ஹெல்ப் ஆயிருக்கு. அதுதான். ஸோ எவ்வளோ டைமில் ரெடியூஸ் பண்ணீங்க மேம் வெயிட்? நீங்கள் எவ்வளோக்கு ரெடியூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் 90லேருந்து 70 kg வரைக்கும் லாஸ் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு 6 to 7 months ஆச்சு. ஓகே. நான் வெளியே போகணும், நான் ஏதாவது வெளி உலகத்தை கற்றுக்கணும் அப்படின்றது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அவர் அடிக்கடி சொல்லுவார், நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளை, காலேஜ் இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்க, உன்னை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இது பண்ணுறியா அது பண்ணுறியா அப்படின்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அப்படி வந்து அவர் சஜஸ்ட் பண்ணது தான் யூடியூப் சேனல், குக்கிங் சேனலாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து இப்போ என்னோட பிஸ்னஸாக டெவலப் ஆகிருக்கு. 2017 கண்டென்ட் கிரியேட்டராக தான் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு ரெசிபியாக போட்டது தான் வந்து என்னோட இதை வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படின்னும் போது எனக்கு வெளியிலேருந்து என்னோட சொந்த பக்கத்தில் இருக்கவங்க அப்படிலாம் யாரும் வாங்கலை. என்ன தெரியாதவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வாங்குறாங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் வந்து என்னை பார்க்குறாங்க, ரெகுலராக பார்க்குறவங்கள. ஸோ அப்படின்னும் போது ஓகே, என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து கொடுங்க, எனக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஸோ அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன். அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 பேருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன். நம்ம 2 பேர்னால இதை ஃபர்தராக வந்து கொண்டு போக முடியாது, நம்ம வந்து ஒரு டீம் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு ஆள், ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், நம்ம கொரியர் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து எடுத்து ஸோ இப்போ ராஜேஷ் கிச்சன் டீமில் வந்து ஒரு 12 பேர். இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அந்த எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறீங்க? இப்போ வருஷத்துக்கு 1.5 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த பிஸ்னஸ் ஸ்டோரியில் நம்ம கூட இந்த ராஜேஷ் கிச்சன்னு ஒரு பெரிய பிராண்ட் உருவாக்குன ராஜாத்தி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களோட ஸ்டோரி ஆக்சுவலி வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி மேம். லைக் ஸ்கூல்லலாம் டாப்பர், லைக் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கேர்ள், அண்ட் தென் இன்ஜினியரிங் பண்ணி கல்யாணம், மேஜர் பிரேக் வந்து குழந்தைன்னு ஒரு பிரேக் வந்து திருப்பியும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இவ்வளோ பெரிய ஒரு பிராண்ட் உருவாக்கி இருக்கீங்கிறது கண்டிப்பாக சின்ன விஷயம் கிடையாது. நிறைய பெண்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ எனக்கு முதல் கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு பிராண்ட் ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்கல்ல மேம், பட் ஆக்சுவலி உங்களோட ஆசை என்னவா இருந்திருக்கு? ஆக்சுவலாக எனக்கு ஆசைன்னு பெருசாக எதுவுமே இல்லை. நான் வந்து படித்து முடித்தேன், வேலைக்கு போகணும், ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் படித்து முடித்ததுமே வந்து கல்யாணம் முடிஞ்சதும் பாப்பா அப்படின்னும் போது பாப்பா வந்ததுக்கப்புறம் பாப்பாவை விட்டுட்டு என்னால் வெளியே எங்கேயும் போக முடியல. பாப்பாவை பார்த்துக்கணும், ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்போம். ஸோ அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் நான் வெளியே போகணும், நான் ஏதாவது வெளி உலகத்தை கற்றுக்கணும் அப்படின்றது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அவர் அடிக்கடி சொல்லுவார், நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளை, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளை, காலேஜ் இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்க, உன்னை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இது பண்ணுறியா அது பண்ணுறியா அப்படின்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அப்படி வந்து அவர் சஜஸ்ட் பண்ணது தான் யூடியூப் சேனல், குக்கிங் சேனலாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து இப்போ என்னோட பிஸ்னஸாக டெவலப் ஆகிருக்கு. பட் அப்போ அந்த சமயத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்கங்கும் போது வேலைக்கு போகுதானே மேம் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம். அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ப்ராப்பர் ஒரு ஐடி ஜாப் மாதிரி போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பாப்பா வந்ததுக்கப்புறம், ஏன்னா நான் வீட்லேயே இருந்து ஏதாச்சும் பண்ணுறேன். ஆமாம், ஓகே. 2013 நான் முடிச்சிட்டேன். 2014 கல்யாணம். இப்போ உங்களுக்கே தெரியும், படித்து முடித்ததும் நம்ம வேலைக்கு போனோம்னா தான் அதுக்கு ஒரு வேல்யூ, இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஐடி ஃபீல்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். ஸோ
சரி ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தரேன், நீ குக்கிங் வீடியோஸ் போடு, ஸோ நீ சும்மா இருக்க அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். அதுவுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஏதாவது ஒரு விஷயம் புக்கு படிக்கிறியா அப்படின்னு புக்ஸ் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம புக்கு படிக்கிறோம் அப்படின்னோம்னா அதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம், நம்ம எழுதுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. எனக்கு அது சுத்தமாக வரல. சரி இது பண்ணுறியா, உனக்கு தான் வீட்டில் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்துட்டே இருப்பேன். அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வரும்போது ஏதாவது ஒன்று புதுசாக செஞ்சு வச்சு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நீ டெய்லி சமைக்கிற, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சமைக்கிற, நீ ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி தரேன் போடுறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதே அவர் சொல்லி தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. பியூட்டிஃபுல் மேம். பட் நம்ம எப்போவுமே நம்ம சொல்லுவோம்ல, இப்போ பெண்கள்னு இல்லை, ஜென்ரலாக எல்லாருமே ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமாக கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஃபைனான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது நிறைய இடத்துல இப்போவும் ரொம்ப போராட்டமாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு ரெவன்யூவாக நமக்கு வர ஆரம்பிக்கும் போது ஓகே நம்ம கையில் ஒன்று இருக்குப்பா, நமக்கே இப்போ நமக்கு எதாச்சும் குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், நம்மளே வாங்கி கொடுக்கலான்னு அந்த ஒரு ஷிஃப்ட் இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து 2 அக்கா ஒரு தம்பி. அக்கா 2 பேருமே வந்து அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. 2வது அக்கா டீச்சர், பெரிய அக்கா வந்து மில்லில் ஹெச்ஆராக இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்க என் குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும்போது நான் போய் என் ஹஸ்பண்ட்ட எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி காசு வாங்கி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும், என் அக்கா பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கு என் காசில் நான் வாங்கி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு யூடியூப் ரெவன்யூவில் இருந்து எங்கள் மாமனாருக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்து, அவர் நார்மல் மொபைல் ஒன்று வச்சுருந்தாரு, மொபைல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 2000 ரூபாய் தான் கொடுத்தேன். அவர் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கினாரு. அவர் வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டார், இது என் மருமகன் வாங்கி கொடுத்தது அப்படி. அவர் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்ம சம்பாரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஹாப்பினஸ்க்கு அளவில்லைன்னு தான் சொல்லணும். நமக்கு பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு கூட இருக்கவங்களுக்கு பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ்க்கு அளவில்லை. அதுக்கப்புறம் ஒரு ராஜேஷ் கிச்சன் ஒரு பிராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும்ல. நீங்கள் சொன்னீங்க வீட்டில் நான் மேஜராக ஸ்வீட் சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு, அப்போ ஏன் ஸ்வீட் ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சா? ஆர் இப்போ எப்படி இந்த ஹெல்த் மிக்ஸுக்கு அந்த ஒரு ஆக்சுவலாக நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வெறும் ஸ்வீட்டாக தான் வந்து சமைப்பேன். ஸோ அப்படி வந்து குக்கிங் சேனலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப வெயிட் போட்டுருச்சு. ஒரு 90 kg கிட்ட வெயிட் போட்டுருச்சு. ஸோ அந்த வெயிட்டோட இது வந்து நான் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாராவது ஒருத்தர் என்னை தூக்கி விடணும் அந்த மாதிரி தான் இருந்தது. வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா, வெயிட்டை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பெயின்லாம், பேக் பெயின், நீ பெயின் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒய் நாட் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் டயட்டு ஒர்க் அவுட்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்வீட்டை வந்து கட் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஸ்வீட்டை கட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ ஸ்வீட்டை கட் பண்ணது பிள்ளைங்களுக்காக ஹெல்த்தியா அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே. அப்போ ஆக்சுவலி உங்களோட டயட் ரூட்டீனே சொல்லலாம் மேம். ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாமே ஹெல்த்தியாக நேச்சுரலாக இருக்கிற கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்கிற ஒரு இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ டயட்டுக்கும் நீங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு டயட் இது இந்த பிஸ்னஸுக்கும் ஹெல்ப் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த டயட் ருட்டீன் எப்படி இருந்துச்சு? இப்போ என் பொண்ணுக்காக தான் வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணேன். இது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணுன்றது கூட எனக்கு ஐடியா கிடையாது. என்னோட சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மாதம் ஆச்சு சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு. சேனல் க்ரோத் ஆச்சு, செகண்ட் பேபி கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். 2017 சேனல் ஸ்டார்ட் பண்ணது. 2020 வரைக்குமே வந்து நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் பேபி பிறந்து அவளுக்கு ஒரு 1 year ஆனதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே நம்ம சேனலை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி வீடியோ போடும்போது என்னோட குழந்தைக்கு நான் எப்படி ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு தான் ஒரு ரெசிபியாக தான் வந்து என்னோட ஹெல்த் மிக்ஸை வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் கேட்டிருந்தாங்க எங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் வந்து இது பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போனேன். அப்போ கூட இது பிஸ்னஸாக வந்து நான் பார்க்கல. கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து பெங்களூரில் இருந்தோம். எனக்கு வந்து இந்த மில்லட்ஸ்லாம் வந்து நான் அங்கே சோர்ஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தேடி தேடி வாங்கணும். ஸோ இங்கேனா நான் வாங்கிட்டு போய் ரெடி பண்ணி இங்கேயே ரெடி பண்ணி நான் பாப்பாவுக்கு அங்கே எடுத்துகிட்டு போய் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, ஸோ இதை சோர்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்க, இல்லை வெளியே வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணும், பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு தான் வந்து சரி ஓகே அப்படின்னு
அது அந்த ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு நான் அனுப்பும்போது கூட என் பொண்ணுக்காக ரெடி பண்ண ஹெல்த் மிக்ஸ் தான் வந்து நான் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அப்படி வந்து இது ஸ்டார்ட் பண்ணது தான். நான் வந்து டயட் ஆரம்பிக்கும் போது வந்து காலையில் சத்து மாவு கஞ்சி எடுத்துக்குவேன். பாப்பாவுக்கு ஒரு கொடுக்கணும் அப்படின்னும் போது அவளுக்கு நாட்டு சக்கரை போட்டு களி மாதிரி செஞ்சு கொடுப்பேன். எனக்கு வந்து கூழ் மாதிரி நான் எடுத்துக்குவேன். மதிய லஞ்சில் வந்து கொஞ்சமாக ரைஸு, நிறைய வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்க மாதிரி சிக்கன், கொண்டக்கடலை, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்குவேன். ஸோ என்னோட ப்ராடக்ட்டுமே வந்து என்னோட டயட்டுக்கு வந்து ஹெல்ப் ஆயிருக்கு. அதுதான். ஸோ எவ்வளோ டைம்ல ரெடியூஸ் பண்ணீங்க மேம் வெயிட்? அண்ட் நீங்கள் எவ்வளோக்கு ரெடியூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு நான் 90லேருந்து 70 kg வரைக்கும் லாஸ் பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு 6 to 7 months ஆச்சு. ஓகே. இப்போ நம்ம ராஜேஷ் கிச்சன்ல வெயிட் லாஸ்க்கான ஒரு அதுன்னு செப்பரேட்டா ஏதாச்சும் இருக்கா, இல்ல இது சாப்பிட்டாலே இது நம்மளோட டயட்ல இது இருந்தாலே ஹெல்ப்ஃபுல்லா? நாங்க வந்து நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா மட்டும் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ எங்க கிட்ட வந்து கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ் இருக்கு, ஹெல்த் மிக்ஸ் இருக்கு, கருப்பு கவுனி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு கூடவே வந்து நம்ம அந்த ஃபுட்டு வந்து கண்ட்ரோல்டா எடுத்துக்கிட்டு ஒர்க் அவுட், வாக்கிங், ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். ஓகே. அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஹெல்த் மிக்ஸ்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் என்னென்னா நம்ம ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணுறோம், ஆர் மேபி ஒரு 30 பீப்புள்ஸுக்கு பண்ணுறோனால நம்ம சைடில் இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது ப்ராஃபிட்டாக மாற ஒரு இது இருக்கும் இல்லை? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எப்படி யூடியூப்ல இருந்தே நம்ம கையில் இருந்த காசு சேவிங்ஸ் வச்சு பண்ணதா? அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சு? இனிஷியல் தான் அதான் நான் சொன்னேன்ல, என் பொண்ணுக்காக ரெடி பண்ணது தான் கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்போ எனக்கு வந்து அது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், அதை நான் அவங்களுக்கு எவ்வளோக்கு விற்கணும், அது எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ இது பிஸ்னஸ்னே எனக்கு தெரியாது. அதனால வந்து சரி ஒரு 1/2 kg 200 ரூபான்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 200 ரூபாய்க்கு கொடுத்தேன். எனக்கு அப்பயுமே ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியும், அதை எப்படி பேக்கெட் பண்ணுறது, எப்படி சீல் பண்ணுறது, அது எப்படி கொரியர் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது. பக்கத்து கடையில் மளிகை கடையில் போய் பருப்புலாம் நமக்கு போட்டு கொடுப்பாங்களா, ஸோ அந்த ஒரு கவர் வாங்கிட்டு வந்து மெழுகுவர்த்தியில் சீல் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அனுப்புறதுக்கு அந்த க்ரீன் கலர் கவர் அதில் வச்சு தான் வந்து கொரியரே அனுப்பிச்சி விட்டோம். ஸோ அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணவும் அதை பார்த்துட்டு இன்னும் 2 பேர் கேட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து வெறும் பிளைன் கவரில் போகுது, இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போய் பார்ப்பேன். ஸோ இந்த கவர்லாம் வந்து அதில் ஸ்டாண்ட் அந்த ரேக்கில் நிற்கிது, நம்மது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி வாங்குறது? ஸோ அந்த இதுக்கு பேர் ஸ்டாண்டிங் பவுச்சு அப்படின்றதே அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஸ்டாண்டிங் பவுச்சுன்னு கேட்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்காக யாரை பிடிக்கலாம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி வாங்கி அதை சீல் பண்ணுறதுக்கு சீலிங் மிஷினு, கொரியர் கவர் டேமேஜ் ஆகாமல் போகிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா தேடிக்கிட்டு தான் பண்ணோம், கற்றுக்கிட்டது. பட் அந்த இனிஷியல் இதில் நம்ம இப்போது கஸ்டமர்ஸ் நீங்கள் சொன்னீங்க தெரிஞ்சவங்க தான் அப்படி இப்படி வாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு, ஒரு வைட் ரேஞ்சில் வெளியே போக ஆரம்பிச்சது எப்படி? ஆன்லைனாக ஸ்டார்ட் பண்ணுறதுனாலே, இன்ஸ்டாகிராம்னாலேயா, இல்லை ஒரு ஸ்டோர் அப்படி வச்சிங்களா? எப்படி அது நிறைய பீப்புள்ஸ் கிட்ட ரீச் ஆக ஆரம்பிச்சது? ஆக்சுவலாக நான் ஒரு 2017 கண்டென்ட் கிரியேட்டராக தான் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஒரு ரெசிபியாக போட்டது தான் வந்து என்னோட இதை வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படின்னும் போது எனக்கு வெளியிலேருந்து என்னோட சொந்த பக்கத்தில் இருக்கவங்க அப்படிலாம் யாரும் வாங்கலை, என்ன தெரியாதவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வாங்குறாங்க. ஸோ அந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் வந்து என்னை பார்க்குறாங்க, ரெகுலராக பார்க்குறவங்கள. ஸோ அப்படின்னும் போது ஓகே என் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வந்து கொடுங்க, எனக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஸோ அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன், அவங்க ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 பேருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன். காலையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், அது வரைக்கும் 2017 ஒரு குக்கிங் சேனலாக மட்டும் இருந்தது. ஆஃப்டர் லாக்டவுன் 2020 நான் ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். 2017 என்னோட ஃபேஸ்லாம் காமிக்க மாட்டேன், ஒன்லி அந்த குக்கிங் மட்டும்தான் இருக்கும். அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க எனக்கு. நான் 2020 நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி சேனலுக்கு வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னும் போது 1 lakh ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் நான் வீடியோ போடும்போது எனக்கு 100 வியூ 200 வியூ தான் போச்சு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நான் என் ஃபேஸ் காமிச்சு போட்டிருந்தேன் அப்படின்னா இவங்க தான் ராஜி, இவங்க வந்து இத்தனை நாள் குக்கிங் வீடியோஸ் போட்டிருந்தாங்க, இப்போ திருப்பி பண்ணுறாங்க அப்படின்னு மேபி அவங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம், மேபி இன்னும் கொஞ்சம் ரீச் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து என் ஃபேஸ் காமிச்சு
காமிச்சு நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை நான் இவங்க யார், ராஜினா யார், இந்த ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணுறது யார், இந்த வீடியோ போடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து என் ஃபேஸ் காமிச்சு நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது எனக்கு கிளிக் ஆச்சு. ஃபேஸ் காமிச்சதுக்கப்புறம் என் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு, நான் பண்ணுற ப்ராடக்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு. இப்போயுமே வந்து நாங்கள் பண்ணுறோம். இப்போ ஒரு பேட்ச் ஹெல்த் மிக்ஸ் இந்த வாரம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்றத எல்லாமே வந்து எங்கள் வீடியோஸில் வந்து காமிச்சிருவோம். அந்த டிரான்ஸ்பரண்டாக எல்லாமே இருக்கும். இந்த மெயினாக இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் லைக் யூடியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது எப்படி ஏன்னா ஒரு மார்க்கெட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா, நம்ம அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஹெல்த் மிக்ஸோடதே அது ஒரு ட்ரெண்டாக வந்து எல்லாருமே அந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நிறைய பேர் இப்போ காம்படிட்டர்ஸாகவே வந்து நிற்கும் போது நம்ம அங்கே ஸ்பெஷலாக நிற்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அது என்ன மாதிரி சேலஞ்சாக இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து யூடியூப்ல மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபேஸ்புக் வந்து போனேன். 2020 22 வரைக்கும் யூடியூப்ல மட்டும்தான் வந்து என்னோட ப்ராடக்ட் வீடியோ எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் 2022க்கு மேலே வந்து ஃபேஸ்புக் வந்தோம். ஸோ ஃபேஸ்புக்கில் ஒரு 1 இயர் வந்து போட்டுட்டு இருந்தோம். 2023 தான் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கமே வந்து நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்தது ராஜாத்தி கமலக்கண்ணன்ற பேரில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அது எப்படி இருக்கும்னா என்னோட விளாக் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். பிஸ்னஸ்க்காக நான் போடலை. 2023 தான் வந்து பிஸ்னஸ்க்காக அப்படின்னு ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணி அதில் வந்து போட்டுட்ருக்கோம். அதில் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் இருக்குது. பட் என்னோட பர்சனல் பேஜில் நான் ரெகுலராக வந்து போட்டுட்ருக்கேன். அதுலேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. நமக்குன்னு ஒரு யூனிக் இருக்குல்ல. ஸோ நான் என்னோட வீடியோஸ் எப்போவுமே வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ராஜாத்தி காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறா, என்னோடய வீட்டு வேலையை முடிச்சுட்டு பிஸ்னஸ்க்காக என்ன பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து. அது இதுக்காக நான் வந்து ஒரு நல்ல கேமரா, நல்ல மைக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது. என்னோட மொபைலில் தான் ஷூட் பண்ணுவேன், அப்படி தான் வந்து போடுவேன். ஏன்னா நான் இதுக்காக நான் வந்து ஒரு கேமரா அப்படி நான் எடுத்து வச்சு தான் நான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் பிஸ்னஸ்குள்ளே வந்திருப்பேனான்னு கேட்டால் டவுட் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹெல்த் மிக்ஸ் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல மேம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க, வீட்டிலே நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒரு யூனிட்டா மாறி இப்போ உங்களுக்காக வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த ஷிஃப்ட் ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த ஹெல்த் மிக்ஸ்ல இருந்து சரி நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த பிளான் எப்படி வந்துச்சு? நாங்கள் வந்து ஒரு 1 இயர் வந்து நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இதை வந்து பண்ணிட்டு இருந்தோம். இது பிஸ்னஸ் அப்படின்னு நாங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு அது 1 இயர் ஆயிடுச்சு. கேட்பாங்க, கேட்குறதுங்களுக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்து நான் வறுத்து கொடுப்பேன். அவர் போய் அரைச்சிட்டு வருவார், பேக்கெட் போட்டு அதை ஆர்டர்ஸ் எடுப்போம். வாட்ஸ்அப்பில் தான் வந்து ஆர்டர்ஸ் எடுப்போம். ஸோ அவர் ஆர்டர் உட்காந்து எடுப்பார். நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஆர்டர் எடுப்பார். அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டு அதை வந்து கொரியர் பேக் பண்ணி கொடுப்பேன். அவர் கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் போட்டு வருவார். ஸோ இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருவோம். ஆஃப்டர் கொரியர் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி நாங்கள் தூங்குறதுக்கு 2 மணி ஆயிரும். ஸோ அப்படி தான் வந்து ஒரு 1 இயர் போச்சு. செகண்ட் லாக்டவுன் அப்போ தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்போ தான் வந்து ஓகே நமக்கு ஒரு 15 நாள் லீவு, ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த கொரியர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம 2 பேர்னால இதை ஃபர்தராக வந்து கொண்டு போக முடியாது, நம்ம வந்து ஒரு டீம் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு ஆள், ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், நம்ம கொரியர் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து எடுத்து ஸோ இப்போ ராஜேஷ் கிச்சன் டீமில் வந்து ஒரு 12 பேர் இருக்காங்க. அதான் எப்படி அந்த ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணீங்க? இப்போ ஹெல்த் மிக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணுக்காக நான் ரெடி பண்ணது. அதை கேட்டாங்க, நான் செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுற குழம்பு பொடி. ஸோ இந்த குழம்பு பொடிக்காக ஒரு ரெசிபி, எங்கள் அம்மா எப்படி குழம்பு பொடி, எங்கள் அம்மா தான் எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க, எங்கள் அம்மா எப்படி குழம்பு பொடி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற குழம்பு பொடியும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்து குழம்பு பொடி பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கஸ்டமர் கேட்க தான் வந்து இன்க்ளூட் பண்ணோம். அப்படி இன்க்ளூட் பண்ணி தான் இப்போ வந்து ஹெல்த் மிக்ஸு, குழம்பு பொடி, கருப்பு கவுனி மாவு, உளுந்தங்களி, வெந்தயக்களி, மால்ட் வெரைட்டிஸில் பீட்ரூட்டு, கேரட்டு, ரெட் பனானா, ஏபிசி, நேந்திர மிக்ஸு, குழந்தைங்க வெயிட் கெயின்காக நேந்திர மிக்ஸு அப்படின்னு இப்போ ஒரு 50க்கு மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மேம் இது ஒரு பிஸ்னஸ்க்கு அப்போ அதை உங்களுக்கு ஒரு வருஷம் எடுத்துச்சுல அது ஒரு பிஸ்னஸ்ன்னு கன்வெர்ட் ஆகிறதுக்கு, அண்ட் இந்த பிஸ்னஸ்ன்னு புரியறதுக்கே ஒரு வருஷம் எடுக்கும்போது அதை நம்ம கண்டிப்பாக ப்ராஃபிட் நம்ம யோசிக்காமல் நம்மளால் பண்ணவே முடியாது. லைக் இனிஷியலாக நமக்கு ஓகே நம்ம பண்ணி நம்ம ப்ராடக்ட் ரெஜிஸ்டர் ஆகணுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம்
நமக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருக்கணுங்கிறதுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு என்னென்ன பிளான்ஸ் இருந்துச்சு அண்ட் அது எப்படி ஷிஃப்ட் ஆச்சு? இப்போ ஒரு டேர்ன் ஓவர்னு வரும்போது நான் கேள்விப்பட்டேன், ஒரு கோடிக்கணக்கான டேர்ன் ஓவர் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணீங்க? அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம். ஓகே, இதை வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்குறோம், எவ்வளோக்கு அதை ரெடி பண்ணுறோன்னு தெரியாமல் நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஸோ ரா மெட்டீரியல் வந்து ஒரு அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணும்போது வாங்கிட்டு வர்றது, அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு அதை வறுக்கும் போது கேஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு நமக்குன்னு ஒரு மார்ஜின் அதில் வச்சு, ஸோ அப்படி தான் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கொண்டு போகும்போது அப்படி தான் வந்து நமக்குன்னு ஒரு மார்ஜின் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சு தான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வந்து அதை பண்ணுவோம். அந்த லேபிள் இது எல்லாமே வந்து ஒரு 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 2-3 monthsலேயே வந்து நான் கொஞ்சம் நிறைய போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பிளைன் கவரில் அனுப்ப முடியாது, நமக்குன்னு ஒரு பிராண்டு வேணும் அப்படின்னு என்ன வைக்கலாம் அப்படின்னும் போது, ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றனால ஓகே ராஜேஷ் கிச்சன்ற பேரே வந்து பிராண்டா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஸோ அந்த ஸ்டிக்கர்லையுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்டை நம்ம இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு அவுட்லெட் இப்போ 2024 ஓப்பன் பண்ணோம். திண்டுக்கல்குள்ள மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வெளியில எல்லா பக்கமும் கொடுக்கணும், நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஸ்டிக்கரை எங்க பார்த்தாலும் இவங்களை நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன், ஸோ இவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கணும் அப்படின்றதுக்காக என்னோட போட்டோவுமே வந்து பிராண்டா வந்து அதுல வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டோட ஐடியா. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. செகண்ட் லாக்டவுன் முடிஞ்சு அவர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வரைக்கும் லாக்டவுன் எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணாரு. செகண்ட் லாக்டவுன் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. போயிட்டா நான் எப்படி பிஸ்னஸாக பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் ரொம்ப யோசித்து அவர் வந்து இல்லை, நான் பிஸ்னஸ் வேலையை விட்டுட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபர்தராக யோசிக்கிறேன், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக இப்போ எங்களோட ஓன் வெப்சைட்டு, ஸோ அதுக்கான ஆட் ரன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சு மற்ற பிராண்ட்ஸுக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அந்த டேர்ன் ஓவர் எப்படி மேம், எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க? ஒரு வருஷமோ ஒரு மாசமோ மேபி? இப்போ வருஷத்துக்கு 1.5 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணிட்டு கண்டிப்பாக வளரணும். அதுதான் மேம், ஒரு 1.5 கோடி டேர்ன் ஓவர் நினச்சி கனவுல கூட நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? ஹவு ப்ரவுட் டு யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து சடனாக வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் யோசித்தேன், ஏன்னா ஒரு 70,000-80,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஜாபை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேல்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிற அப்படின்னா, ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நமக்கு அவர் சேலரியில இருந்து தான் அப்போ வரைக்கும் ராஜேஷ் கிச்சன்ல இருந்து வர்றதை வந்து நாங்கள் பிஸ்னஸ்க்காகவே வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வேலையை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்குன்னு ஒரு சேலரியே வந்து அதுல இருந்து எடுக்கிறேன். ஸோ 2023 அப்புறம் தான் எனக்குன்னு ஒரு சேலரி ராஜேஷ் கிச்சன்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போதான் வந்து ஆமல்ல நம்ம பிஸ்னஸ் பண்றோம்ல, நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலாக அவர் சேலரி இல்லைன்னாலும் என்னால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், என்னோட பிஸ்னஸை ரன் பண்ண முடியும்ன்ற ஹோப் வந்து இருக்கு. அது ரொம்ப ஹாப்பியான ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தைரியம் தான் நம்ம மனசுக்கு. எஸ், அப்போ நீங்க நிறைய கஸ்டமர்ஸை பார்ப்பீங்க. இப்போ மோர் தென் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க? எனக்கு வந்து 1 lakh கஸ்டமர்ஸ் இருக்காங்க, மேலேயே இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட இருந்துலாம் வர கமெண்ட்ஸ், ஏன்னா நம்ம பண்ற ப்ராடக்ட் அப்படி இல்லையா, டக்குன்னு எல்லா மோஸ்ட்லி அம்மமாருக்கு லைக் மதர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுற மாதிரியான ப்ராடக்ட். அப்போ அவங்க கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? 1 லட்சத்துக்கு மேல. அண்ட் அவங்கெல்லாம் லைக் கான்ஸ்டன்ட் கஸ்டமர்ஸ், திருப்பி வாங்கிட்டே இருக்கிற கஸ்டமர்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் தான் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நமக்குன்னு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு 1.5 வருஷத்துலேயே வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணோம். பட் ஆனால் அது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ இவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு அவங்க டீம் வச்சு 2024 ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணாங்க. அது வந்து கஸ்டமருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆர்டர் பண்ணுறதுக்கு, நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ வெப்சைட்டில் மட்டுமே எங்களுக்கு ஒரு 26,000க்கு மேலே வந்து ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ போன வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணது. ரெகுலர் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா
மாசம் மாசம் வாங்குறவங்க இருப்பாங்க. ஹெல்த் மிக்ஸு, மால்ட்டு எல்லாமே வந்து மாசம் மாசம் வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 20 தடவைக்கு மேல ஆர்டர் பண்ணவங்க, வெப்சைட்ல மட்டும் சொல்றேன். ஏன்னா அவங்கலாம் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வெப்சைட் வந்ததுக்கு அப்புறம் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எப்படி மளிகை ஜாமான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்குறோமோ அந்த மாதிரி ராஜேஷ் கிச்சன்ல இருந்து ஹெல்த் மிக்ஸ், மால்ட் எல்லாமே வந்து மாசம் மாசம் வாங்குற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இங்க இருந்து நம்ம வந்து நம்ம டைரக்டா அப்ராடுக்கு வந்து நம்ம கொரியர் பண்றது இல்ல. பட் அங்க இருந்து இங்க இந்தியா வரும்போதோ இல்ல இங்க இருந்து அவங்க ரிலேட்டிவ் அங்க போகும்போதோ வந்து மொத்தமா இங்க இருந்து வாங்கிட்டு போயிருவாங்க. சோ அந்த மாதிரி பல்கா ஆர்டர்ஸும் நிறைய வரும். அதுதான் நான் அடுத்து கேட்கணும்னு வந்தேன். லைக் என்னென்ன ஸ்டேட்டுக்கு இது பண்றீங்க? லைக் தமிழ்நாடு அந்த மாதிரி தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்களா இல்ல எல்லா ஆல் ஓவர் இந்தியா நம்ம இப்ப ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். அப்ராடுக்கு வந்து அனுப்புறதா இருந்தது அப்படின்னா நம்ம டைரக்டா அனுப்புறதுல இப்ப அதுக்கான ப்ராசஸும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அப்ராட்ல இருக்கவங்க வாங்குறாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க இந்தியா வரும்போது அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ க்ரோத் பண்ணி இருக்கும்போது இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். என்னடா அது அந்த அந்த ஒரு டவுட்டான மொமெண்ட் இருந்திருக்கா மேஜரா? இப்போ அதான் நான் சொல்ல வந்தேன், நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிற ஃபீல்டு மேம், நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேஜராக இந்த மாதிரி அம்மா தான் ஒரு மதராக இருக்கிறவங்க நமக்கு வீட்லேயே நமக்கு பண்ணலாமேங்கிற ஒரு ப்ராசஸில் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே. ஸோ நீங்கள் கடந்து வந்த பாதையில் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து உள்ள வருது. ஃபுட்டுக்கே வந்து நிறைய உள்ள வராங்க. அந்த மாதிரி க்ளோத்திங் எல்லாருமே உள்ள வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு க்ரோத் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டர், நாளைக்கு 2 4 ஸோ அந்த மாதிரி தான் போகும். நம்ம எந்த விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதில் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுட்டு அந்த கோலுக்காக நம்ம வந்து ஓட ஆரம்பித்தோம். எனக்கு ரெவன்யூ வேணும், நான் ரெவன்யூ இன்னைக்கே வந்து நான் ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுட்டு அந்த கோலுக்காக நம்ம ஓடுறோம் அப்படின்னம்னா ரெவன்யூ வந்து நமக்கு செகண்டரியாக தான் இருக்கும் நம்ம கோலுக்காக பண்ணும்போது. ஸோ அதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கான வெற்றி வந்து நம்ம கையில் இருக்கும். சேலஞ்சஸ் அப்படின்னும் போது இப்போ நம்ம உமன்னாக இருக்கோம், நம்ம வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம், நம்ம ஃபோட்டோஸ் போடுவோம், நம்ம பிஸ்னஸ்க்காக வந்து உள்ள நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். அப்படின்னும் போது இப்போ வந்து ஏஐ காலம். ஸோ நம்ம ஃபோட்டோவை எடுத்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது. இப்போது 2023 நான் போஸ்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேஸ்புக் பேஜில் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி ரொம்ப இதாக போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், நீ இதை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்காத அப்படின்ட்டு நாங்கள் ஃபேஸ்புக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எங்களோட ப்ரைவசி பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இல்லை, அதனால் போஸ்டெல்லாம் எங்களால் டெலிட் பண்ண முடியாது அப்படின்னு ஃபேஸ்புக்கில் இருந்து வந்தது. ஸோ நாங்கள் வந்து உடனே வந்து சைபர் கிரைம் போனோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபர்தராக ஃபாலோ பண்ணி அந்த பர்சனை வந்து ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணி ரிமாண்ட் பண்ணோம். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வெளியே வந்துட்டோம், சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டோம், நம்ம பிஸ்னஸ்க்காக வந்தாலும் சரி, பர்சனலாக நம்ம வந்தாலும் சரி வந்துட்டோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் அடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்னு நினச்சேன். நான் அதை வந்து அவங்கள ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து எடுத்து நான் போட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவிட்டிஸும் இருக்கும். அதை வந்து பெருசாக எடுத்துக்காம நம்ம கோல் மட்டும் மைண்டில் வச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடச்செறிஞ்சிட்டு போகலாம். பட் சேலஞ்சஸாக என்னென்ன இருந்துச்சு? லைக் இந்த மாதிரி கஸ்டமர் ரீச் பண்ணுறதுக்கான கஷ்டங்கள், நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன மேம்? எனக்கு வந்து நான் கண்டென்ட் கிரியேட்டர்ல இருந்து தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கு கஸ்டமரை ரீச் பண்ணுறது அவ்வளோ இதாக வந்து இல்லை. பட் ஆனால் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு இந்த கவர்மெண்ட் சைடில் வந்து நான் என்ன பண்ணணும், எஃப்எஸ்எஸ்ஐ எப்படி வாங்குறது, ஜிஎஸ்டி எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கு எல்லாமே எனக்கு ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணனால அந்த சைடு நான் போகலை. எனக்கு அவரே எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டாரு. ஸோ அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டனால எனக்கு அந்த சைடு நான் போகலை. இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இ-சேவா மையம் போனோம் அப்படின்னம்னா எனக்கு எஃப்எஸ்எஸ்ஐ வேணும், ஜிஎஸ்டி வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னோம்னா அதுக்கான வேலைகளை அவங்க பார்த்து கொடுத்துருவாங்க. இல்லாட்டி யார்கிட்ட போனால் கிடைக்கும்
கிடைக்கும் அப்படின்றத அவங்க வந்து பண்ணி எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு இப்போ. ஸோ வந்து ஈஸியாக வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். லோன்ஸுமே இப்போ நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் கேட்கணும். அந்த மாதிரி லைக் கவர்மெண்ட் லோன்ஸ் உமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கா? அது இருக்குன்னா அது என்ன மாதிரி ஸ்கீம் நீங்க எடுத்திருக்கீங்களா? நான் இப்போ வரைக்கும் எடுக்கல. பட் ஆனால் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ வரைக்குமே வந்து உள்ள வந்த ரெவன்யூ வச்சே வந்து நான் இவ்வளோ தூரம் ஓட்டிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து பெருசாக ஒரு யூனிட் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோன்ஸ் வந்து வேணும். ஸோ அதனால லோன்ஸ்க்காக நானுமே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரம் லோன் வாங்கி ஒரு பெரிய யூனிட்டாக வந்து போட்டுருவோம். எஸ், என்னோட கடைசி கொஸ்டின் அதுவாக தான் இருந்துச்சு. இந்த ராஜேஷ் கிச்சன் உங்களுக்கு எப்படி ஒரு எப்படி பார்க்கணும்னு இருக்கு, என்னென்ன பிளான்ஸ் இருக்கு, இன்னும் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும்னு இருக்கா? டெய்லியும் நாங்கள் வந்து என்ன புது ப்ராடக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக ஸ்வீட் பொட்டேட்டோ மிக்ஸ் வந்து பேபிஸ்க்காக வந்து லான்ச் பண்ணோம். ஸோ லான்ச் பண்ணதுமே நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டும் வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி நல்ல யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய கொண்டு வரணும்னு ஆசை இருக்குது. தமிழ் பேசுகிற மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது ஆசை. இப்போ திண்டுக்கல்ல ஒரு அவுட்லெட் இருக்குது, நமக்குன்னு நம்மளோட ஓன் அவுட்லெட் இருக்குது. அது இல்லாமல் மற்ற சூப்பர் மார்க்கெட்ஸும் திண்டுக்கல்குள்ளே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் வெளியில் நம்மளோட அவுட்லெட் போடணும், நிறைய கடைகளுக்கு கொடுக்கணும். ஸோ அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஹெல்த் மிக்ஸ்னாலே எப்படியுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம எப்படி அஃபோர்ட் பண்ணுறது, எல்லா இடத்துலையுமே காஸ்ட்லியாக தான் இருக்குங்கிற ஒரு இது இருக்குது. அது உண்மையா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னா நம்ம அதில் எத்தனை இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு இப்போ ஸோ எங்களோட இதில் வந்து 29 இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து ஹை குவாலிட்டியாக பார்த்து நம்ம வந்து சோர்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் இதெல்லாம் வைக்கும் போது நமக்குன்னு ஒரு மார்ஜின் வச்சு தான் அதை வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் அப்படின்னா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ அப்படி யாரும் வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்றது இல்லை. அவங்களுக்குமே வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மற்ற பக்கமும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்கல்ல. ஸோ அப்படின்னும் போது ஓகே அஃபோர்டபுளாக தான் இருக்கு அப்படின்னு. எஸ், கண்டிப்பாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அந்த காம்படிட்டர்ஸ் பார்ப்பீங்களா மேம்? அந்த ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் எப்படி பார்க்குறீங்க? மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க, நம்ம அதுலேருந்து நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம், அந்த காம்படிஷன் எப்படி இருக்குது? இப்போ வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. நான் வந்து என்ன பார்க்குறேன்னா ஸோ அவங்க எப்படி, நானுமே பார்ப்பேன் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்ப்பேன். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நான் அதை அப்படியே வந்து என்னால் ரெப்ளிகா பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ நான் ராஜாத்தினா இப்படி தான் பேசுவா, என்னோட ஸ்லாங் இப்படி தான் இருக்கும், இவளோட கண்டென்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னோட வியூவில் என்ன எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து என்னோட கண்டென்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக. எஸ், ஸோ பியூட்டிஃபுல் மேம். ஒரு அழகான ஒரு ஜேர்னி இன்னும் மேலே ஹைட்ஸ் போகட்டும். மிஸ் வாவ் தமிழா டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம்.